குயிக்காக வந்து ஆரஞ்சு ஜூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3 ஆரஞ்சு நான் எடுத்துட்டேன். இதை வந்து லெமன் மாதிரி டபுளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதை அப்படியே டேரெக்டாக இதில் வந்து புழிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. எந்த மிக்ஸியோ இல்லை ஜூஸ் புளிகிற எந்த ஒரு ஐட்டமும் தேவை கிடையாது. அவ்வளோதாங்க. தட்ஸ் ஆல். நல்ல பழுத்த ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்து புழிஞ்சிங்கன்னா ஒரிஜினல் ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. இங்கே பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா காலங்காலமாக எல்லோரும் வந்து இந்த மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி ஜூஸ் போடுவோம், ஜூஸ் புளியதை வச்சு ஜூஸ் போடுவோம். புதுசாக தான் ட்ரை பண்ணுறாங்க. நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து அதாவது ஆல்ரெடி லெமன் வந்து எப்படி ஆஃபாக அறுத்து புளியிறமோ அதே மாதிரி நல்லா பழுத்த ஆரஞ்சு எடுத்து அதே மாதிரி அறுத்து இந்த மாதிரி புழிஞ்சிங்க அப்படின்னா ஒரிஜினல் ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. இங்கே பாருங்கள். அவ்வளோதாங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சுகர் ஆட் பண்ணாலும் சரி ஆட் பண்ணலனாலும் சரி ஆப்ஷன் தான். ஏன்னா ஆரஞ்சே வந்து நல்லா இனிப்பாக ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த ஒவ்வொரு சொட்டு ஆரஞ்சு ஜூஸும் ஒவ்வொரு சொட்டு ரத்தம் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். பேஷண்ட் இந்த மாதிரி குழந்தைங்க யாராவது இருந்தால் டக்குன்னு உடனே கேட்டு அடம்பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள். லெமன் மாதிரி 2ஆக கட் பண்ணி நல்லா பழுத்த ஆரஞ்சு எடுத்து இந்த மாதிரி கையிலே புழிஞ்சிங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மே.